இன்றைய வார்த்தை செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை நீக்கி நமக்கு விரோதமாக இருப்பவர்களை விலக்கி நம் நடுவிலே வாசமாயிருக்கிறார். ஆகையால் நாம் பயப்பட வேண்டாம். அவருடைய தேவ பிரசன்னமே நமக்கு பாதுகாப்பு, சமாதானம், வெற்றியுமாகும். நம்முடைய கடந்த கால தவறுகள், பாடுகள் மற்றும் அதற்கான தண்டனையை முற்றிலுமாக நீக்கிவிடுகிறார். நம்முடைய சத்துருக்களை விலக்குகிறார். நமக்கு எளிதாக வரும் தடைகள் மற்றும் தீமைகள், எதிரிகளை நம்மை விட்டு தூரப்படுகிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அகில உலகங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தீமை, கவலைகள் நம்மை சூழ்ந்து நிற்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற தைரியம் நமக்கு வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடந்த நாட்களில் தேவனுடைய பிரசனம் நம்மை பயத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் விடுத்து காத்தது போல இந்த நாளில் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். நம்மோடு அவர் இருப்பதால் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மேல் கிருபையாக இருப்பார். இன்று நாம் கர்த்தரை தேடுவோம், அவர் சொற்படி நடப்போம். அவர் நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபை நிறைந்த பரம தகவத்தை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்வதை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமுடைய ஜெபிக்கிறோம். அன்றைய ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களுக்கு கற்று ஆசிரிங்க. மிஸ்ரீம் அல்ல கற்று ஆசிரிங்க. ஊழியங்கள் பலிக்கு பிறகு கற்று கிருபை செய்யுங்கப்பா. தேசத்து தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாவுக்கு ஜெபிக்கிறங்கத்தாவே. தேசத்தில் ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே. உக்ரைன் ரஷ்யா போர் பல வருஷமாக நடந்து கொண்டிருக்கத்தாவே. அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டிட முடியாது ஜெபிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, ஈரான் அமெரிக்கா போகிற கர்த்தர் முடிக்கு கொண்டுபடியாக ஜெபிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்க கர்த்தர் வழிவகை செய்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேசங்களை கர்த்தர் ஆசிரிங்க. இந்திய தேசம் ஆசிரிங்கப்பா. தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசிரிங்கப்பா. எல்லா செல்வமும் பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய வசனை கேட்கிறவங்களை பிள்ளைகளை ஆசிரிங்க. ஆண்டவரே, உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசிரிப்பேன். வியாதி விலக்கியும் சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகள் சுகமானு சொல்லி கர்த்தாவே. இந்த காலை வேளையில் உங்களுடைய தழும்புகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.